சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த ஈசு நாளைக்கு நல்லபடியா வேலைக்கு போக விடாம தடுத்து நிறுத்தணுமே, இல்லனா ஈசுக்கும் ஆபத்து நமக்கும் ஆபத்து. என்ன பண்றது? ஈசு வேற கொலகாரன் யாரு என்னங்கறத கண்டுபிடிச்சிருவேன்னு வெறிகொண்ட வேங்கையா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. யாரு? அடிச்சிட்டானே அடிச்சிட்டானே அடிச்சிட்டானே. ஏயா இவன் வேற அநியாயத்துக்கு கண்ட நேரத்துல போன பண்ணி உயிரை வாங்கியிருக்கானே. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. சொல்லுங்க எமன் சார். டேய் அழகு சுந்தரம், என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? எமன் சார் இருங்க இருங்க இருங்க. எதுக்கு எடுத்த எடுப்புல அப்படியே மூணாவது கீர் போறீங்க? இப்ப என்ன சார் கோவம் உங்களுக்கு? என்ன கோவமா? நீ சொல்றது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கிறப்போ எனக்கு கோவம் வராம வேற என்னடா வரும்? நான் அப்படிலாம் ஒண்ணுமே நடந்துக்கலையே எமன் சார். டேய் உன் பொண்டாட்டி வேலைக்கு போக மாட்டான்னு நீ சொல்ற, அவ வேலைக்கு போய்கிட்டு தானே இருக்கா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ அவ புருஷன் தானே? நீ சொல்றதெல்லாம் உன் பொண்டாட்டி கேப்பாளா மாட்டாளா? ஐயோ சார், அதை ஏன் சார் கேக்குறீங்க? என் வீடு சிதம்பரம் இல்ல சார், மதுரை. டேய் என்ன உளறிக்கிட்டு இருக்க? ஆட வளரலாம் இல்ல சார், உங்ககிட்ட நடந்துகிட்டு இருக்க உண்மையை சொல்றேன் சார். உங்களுக்கு இந்த பழமொழி தெரியாதா? சிதம்பரம்னா சிவனோட ஆட்சி, மதுரைனா மீனாட்சி அம்மன் ஆட்சி. என் தாய் மீனாட்சி, எங்க வீட்டுல மீனாட்சி ஆட்சி தான் சார் நடந்துருக்கு. இங்க பாருங்க, என் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஈசுதான் எல்லாமே. அவ என் பேச்ச கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறா சார். நான் என் பொண்டாட்டிய வேலைக்கு போக கூடாதுன்னு மிரட்டினா அவ பதிலுக்கு நான் அப்படித்தான் போவேன் அப்படின்னு என்னைய மிரட்டுறா சார். ஏய் நிறுத்துறா. என்ன கதை விட்டுட்டு இருக்க நீ? சார் நான் கதையெல்லாம் விடல சார், உண்மையை தான் சார் சொல்லியிருக்கேன். நேத்து கூட ஈசுக்கு பால்ல தூக்க மாத்திரையே கலந்து கொடுத்தேன். இதுல ஒரு வேடிக்கை தெரியுமா? கொடுத்த நான் தூக்கிட்டேன், குடிச்ச அவ டானு 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பிட்டா சார். சார் என் ஈசு கிட்ட தூக்க மாத்திரையே தாக்கு பிடிக்க முடியாம தோத்து போச்சு எமன் சார், தோத்து போச்சு. இல்லை என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கியா? ஐயா இன்னைக்கு நான் ஈஸ்வரியோட போலீஸ் ஜீப்ல பிரேக் வயரை கட் பண்ணி விட்டுருக்கேன். ஆனா அவ அந்த ஜீப்ல போகாம தப்பிச்சிட்டா. ஆனா நான் நாளைக்கு வைக்க போற பொறியில உன் ஈஸ்வரியால தப்பிக்கவே முடியாது. எமன் சார் அவசரப்படாதீங்க சார். நாளைக்கு ஈஸ்வரிய வேலைக்கு போக விடாம தடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலான்னு என் மண்டைய போட்டு நானும் யோசிச்சுக்கிட்டே தான் சார் இருக்கேன். அதனால நீங்க பாட்டுக்கு இப்படி சட்டு புட்டுன்னு நாளுக்கு ஒன்னாலாம் யோசிக்க கூடாது. இருங்க பொறுமையா இருங்க, நானா ஏதாவது ஒன்னு யோசிச்சு பண்றேன் சார். ஒன்னும் வேணாம், நீ ஐடியா பண்ணி சாதிச்சதெல்லாம் போதும். நான் சொல்ற மாதிரி செய், அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி வேலைக்கே போக மாட்டா. அப்படியே சார்? நெசமாவ சொல்றீங்க? ஆமா. நீங்களே ஐடியாவை சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு சார். ஏன்னா எனக்கு உருப்படியா எந்த யோசனையும் வர மாட்டேங்குது. சரி சரி கோவப்படாதீங்க. நீங்க ஐடியா என்னன்னு சொல்லுங்க. ஒரு பேப்பரையும் பேனாவை எடுத்து நான் சொல்றது அப்படியே எழுது. எழுதுறதா? அதுதானே எனக்கு பிரச்சனையே. டேய் என்ன பேப்பர் பேனா எடுத்தியா இல்லையா? சார் நீங்க முதல்ல விஷயத்தை சொல்லுங்க, அதை நான் அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா பேப்பர்ல அப்படியே எழுதி வச்சிடறேன். நான் சொல்றது அப்படியே கவனமா கேட்டுக்கோ. சொல்லுங்க சார். அன்புள்ள ஈஸ்வரிக்கு அழகு சுந்தரம் எழுதுவது. நீ ஐபிஎஸ் ஆகி வேலைக்கு போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நானும் எத்தனையோ தடவை உன்கிட்ட சொல்லி பார்த்தேன், ஆனா நீ என் பேச்ச கேட்கவே மாட்டேன்ற. உனக்கு நான் புருஷங்கிற மரியாதையை கொஞ்சம் கூட எனக்கு கொடுக்கவே மாட்டேன்ற. அதனால எனக்கு வாழவே பிடிக்கல. உன் பிடிவாதத்தால நான் வீட்டை விட்டே வெளியே போறேன். இந்த லெட்டர் நீ படிக்கிறப்போ நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். ஐயோ எமன் சார்,
என்ன சொல்றீங்க? நான் சாகணுமா? நீ சாகவன அழகு சுந்தரம். ஆ, ஆ, ஆ. உன் ஈஸ்வரிய பயமுறுத்துறதுக்காக தான் சும்மா இப்படி ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு போக சொல்றேன். நீ எதுவும் போட்டு குழப்பிக்காத. ஆ? ஓ, சும்மா உள்ளதாக்கி. நீ இந்த லெட்டரை எழுதி வச்சுட்டு நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு வெளியே போயிடு. சார், இந்த ஐடியா ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கு சார். சார், எனக்கு கூட இப்படி ஒரு ஐடியா தோணவே இல்லை பாருங்களேன் சார். ஆனா நீங்களும் என்ன வரைய புத்திசாலியா இருக்கீங்க சார். ஆமா கரெக்ட் தான். சார், இதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு சார். என்ன சிக்கல்? அது என்னன்னா சார், நான் லெட்டரை எழுதி வச்சுட்டு எங்க போறது? எனக்கு இந்த வீட்டை விட்டா மார்க்கெட்டுக்கு போக தெரியும், மார்க்கெட்டை விட்டா வீட்டுக்கு வர தெரியும். எனக்கு வேற யாரையும் தெரியாதே சார். அத பத்திலாம் நீ கவலைப்படாத. நான் இருக்கேன். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வீட்டுக்கு வெளியில என் கார்ல வெயிட் பண்ணுவேன். நீ அங்க வந்துரு, கார்ல போயிடலாம். சரி சார், சரி சார், சரி சார். சரி, நான் உன்னை என்னோட ஐஸ் ஃபேக்டரியில தங்க வைக்கிறேன். நீ அங்க வசதியா பத்திரமா இருப்ப. ஈஸ்வரி உன்னை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்து டென்ஷன் ஆகி கடைசியில வேலையும் விட்டுருவா. அதுக்கப்புறம் நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன். நீ உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா வாழலாம். சரி 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 சார். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயம் உனக்கு என்ன தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. தெரிஞ்சா என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியல, சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். நல்லா தெரியும் சார். நான் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். சரி, சீக்கிரமா லெட்டர் எழுதி முடிச்சிட்டு வச்சிரு, நான் வந்துடுறேன். சரிங்க சார், சரிங்க சார். ஈச நம்ம வழிக்கு வர வைக்கணும்னா இதை விட்டா வேற ஒரு நல்ல ஐடியா கிடையவே கிடையாது. அதனால இந்த ரூட்லயே போய் ஈஸ்வரிய வேலையை ராஜினாமா பண்ண வச்சிருவோம். சின்னையாவை மிரட்டிட்டு இருக்கிற அந்த கொலைகாரனை சீக்கிரமா கண்டுபிடிச்சு ஆகணும். இது வரைக்குமே நாம இந்த விஷயத்துல அலட்சியமா இருந்துட்டோம். பொக்கே பாம்பு வெடிச்சதுக்கும் பிரேக் ஒயர் கட் ஆனதுக்கும் அவன்தான் காரணம். அவனை சும்மா விடக்கூடாது. நாளைக்கு டியூட்டிக்கு போனதும் சின்னையா நம்பரை ட்ராக் பண்ணணும். அவன் எப்ப சின்னையாக்கு ஃபோன் பண்ணி பேசினாலும் கண்டிப்பா மாட்டுவான். சின்னையா பாவம், அந்த கொலைகாரனோட மிரட்டல்